ஒரு நாள் எறும்பும் பறவையும் தங்களுக்குள்ள ஒரு பந்தயம் வைத்துக் கொண்டாங்களாம். யார் முதல்ல அந்த வான் உயர்ந்த மலையை தொடுறது அப்படின்றது தான் இருவருடைய பந்தயமா. பறவை எறும்பை பார்த்து ஏளனமா சிரித்துவிட்டு மலையை நோக்கி பறந்துதான். வெகு சீக்கிரத்திலேயே பறவை மலையின் உச்சியை தொட்டுடுச்சான். மலை உச்சிக்கு சென்ற பறவை மேலிருந்து கீழே இருக்கும் எறும்பை தேடிச்சான். அப்ப எறும்பு மலை அடிவாரத்தில் பாதி தூரத்தை கூட தொடலையே. எறும்பை பார்த்து பறவை சொல்லுச்சான், எனக்கு முதல்லயே தெரியும் எனக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு. ஒரு பறவை கிட்ட போய் சின்ன எறும்பு போட்டியிடலாமா அப்படின்னு கேலி செஞ்சு சிரிச்சுதான். வெகு நாட்கள் கழிச்சு எறும்பின் முயற்சியால் ஒரு நாள் எறும்பு அந்த மலையின் உச்சியை சென்றடைஞ்சுதான். அந்த பக்கமா மலையை கடந்து சென்ற பறவை மலை உச்சியில் இருக்கும் எறும்ப ஆச்சரியமா பார்த்துதான். அப்போதான் பறவையை பார்த்து எறும்பு சொல்லிச்சான், வெற்றி என்றது எல்லோருக்கும் பொதுவானது. சிலருக்கு சீக்கிரமாவே கிடைச்சிருது, சிலருக்கோ தாமதமா கிடைத்திடும். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா போதும், ஒரு நாள் வெற்றி எல்லோருக்கும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் எறும்பு. விடாமுயற்சி வெற்றியை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. உண்மையை சொன்னால் வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசமே விடாமுயற்சி.